Hi viewers, welcome to சூப்பர் கிச்சன். இன்னைக்கு வீடியோல பன்னீரே இல்லாம பஞ்சு போல ரொம்ப ஸ்பாஞ்சியா மெதுன்னு வாயில வச்சோன்னா கரையக்கூடிய ரசகுல்லா டேஸ்ட்லயே இருக்கக்கூடிய ஒரு ஜூசியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணியே ரொம்ப குறைவான நேரத்திலேயே செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிடுறதுக்கு ரொம்ப சாஃப்டா டேஸ்டா ஜூசியா இருக்கிற இந்த ஸ்வீட் ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியில 2 வகை இருக்கும் இல்லையா, ஒன்று குட்டி குட்டியா இருக்கக்கூடிய நைலான் ஜவ்வரிசி, இன்னொன்று இது போல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மாவு ஜவ்வரிசி. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நீங்க இது போல இருக்கக்கூடிய பெரிய மாவு ஜவ்வரிசியை மட்டும்தான் கண்டிப்பா பயன்படுத்தணும். இப்போ இந்த ஜவ்வரிசியை மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துட்டு நல்லா ட்ரையா தண்ணி சேர்க்காம நைஸா உங்களால எந்த அளவுக்கு பவுடர் போல அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு அப்படியே ஒரு ஜல்லி வச்சு இந்த ஜவ்வரிசி மாவை ஜலிச்சிடுங்க. ஜலிச்சதுக்கு அப்புறமா இந்த கப்பியா இருக்கிற ஜவ்வரிசி நமக்கு தேவை கிடையாதுங்க. இது நீங்க வேற ஏதாவது பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கோங்க. பால் பாயாசம் எல்லாம் செய்வோம்ல, அப்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவை இந்த நைஸா பவுடர் போல இருக்கிற ஜவ்வரிசி மட்டும்தான். இப்போ இந்த ஜவ்வரிசி அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா கேஸ் ஸ்டவ்ல அடிகனமா இருக்கிற மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. நீங்க எந்த கப்பால ஜவ்வரிசியை மெஷர் பண்றீங்களோ அந்த கப்பால 3 கப் அளவுக்கு நல்ல திக்கான பாலா இந்த பேன்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த பால் நல்லா பொங்கி ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு காயட்டும். பாருங்க, பால் நல்லா பொங்கி இது போல தளதளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க ஜவ்வரிசி அளக்குறீங்கல்ல, அந்த கப்பால 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவை இந்த கொதிச்ச பால்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு எதுவா இருந்தாலும் இந்த ரெசிபி செய்ய பயன்படுத்திக்கோங்க. இப்போ மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கட்டி இல்லாம கலந்து விட்டுருங்க. இப்ப பாருங்க, பச்சரிசி மாவு பால் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிட்டு இந்த மாதிரி 3/4 அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாவை நம்ம ஆல்ரெடி ஜலிச்சு வச்சிருந்தோம்ல ஜவ்வரிசி பொடி, அது கூட சேர்த்துக்கலாம். இந்த சமயம் மாவு நல்ல சூடாதாங்க இருக்கும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் கண்டிப்பா சேர்க்கணுன்றது அவசியமே கிடையாது. உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா அடி வரைக்கும் இந்த கலவையை கிண்டி கிண்டி விடுங்க. ஏன்னா அடியில தான் நமக்கு ஜவ்வரிசி மாவு தங்கி இருக்கும். ஸோ இது போல நல்ல ரஃபா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கரண்டி வச்சுட்டு உங்க வீட்டில் ஏதாவது பெரிய டம்ளர் இந்த மாதிரி நல்ல நீட்டு ஷேப்ல இருக்குது, அப்படி இல்லட்டா மத்து, இது ரெண்டுத்துல எதையாவது ஒன்று வச்சு நல்ல ப்ரெஷர் கொடுத்து இந்த மாவை எந்த அளவுக்கு சாஃப்டா பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து இந்த மாவை சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. இது போல நீங்க மாவை சாஃப்டா பிசைஞ்சா மட்டும்தான் ஸ்வீட் நல்ல ஸ்பாஞ்சியா ரசகுல்லா மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாவே இருக்குங்க. இப்ப பாருங்க, மாவை நல்ல ப்ரெஷர் கொடுத்து இந்த மாவை இது போல, அதாவது வெண்ணெய் போல நல்லா சாஃப்டா பிசைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கை வச்சு இந்த மாவை நல்லா ஒண்ணு கூட்டி சப்பாத்தி மாவெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க மாவை சாஃப்டா பிசையும் போது கண்டிப்பா பாலோ தண்ணியோ எக்ஸ்ட்ராவா இதுல சேர்க்கவே கூடாதுங்க. இப்ப பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாவை கிள்ளிட்டு நம்ம குலாப் ஜாமுன் ரசகுல்லாலாம் உருட்டுவோம்ல, அந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு நல்ல சர்க்கிள் ஷேப்புக்கு இந்த மாதிரி பால் போல உருட்டிக்கோங்க. உருட்டும் போது கையில பிசு பிசுன்னு மாவு ஒட்டவே ஒட்டாது. கையில எண்ணெயோ நெய்யோ தடவிட்டோ உருட்டவே தேவையில்லைங்க. ஏன்னா இந்த மாவு பிசையும் போது நம்ம நெய் சேர்த்து தான் பிசைஞ்சோம். இப்போ இதே மாதிரி ஷேப்புக்கு நான் எல்லா மாவையுமே உருட்டி எடுத்துக்கிறேன். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சிலிண்டர் ஷேப்ல கூட இந்த மாவை திரட்டிக்கலாம். இப்ப பாருங்க, எல்லா மாவையுமே பால்ஸ் போல உருட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பால்ஸை அப்படியே ஒரு ஸ்டீமர் பிளேட்ல வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இத இட்லி பாட்ல வச்சு ஆவியிலேயே 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். வெந்ததுக்கு அப்புறமா இந்த பால்ஸ் எல்லாமே முழுமையா வெந்துட்டு நல்ல மெதுன்னு சாஃப்டாவே இருக்கும். இப்போ இந்த பால் நல்லா சூடாவே இருக்கும். சோ இது அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும். இது ஆறுற கேப்ல அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நீங்க ஜவ்வரிசி அளந்தீங்கல்ல, அந்த கப்பால 1.5 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே அதே கப்பால 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சக்கரை சேர்க்கறது விருப்பம் இல்லைன்னா உங்ககிட்ட நாட்டு சக்கரையோ அப்படி இல்லட்டா வெல்லம் இருந்தா கூட பொடிச்சிட்டு அதை மெஷர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சுகர் சிரப்புக்கு ஒரு ஃபிளேவர் கொடுக்க போறோம். அதுக்காக 2 முழு ஏலக்காவை ஜஸ்ட் தட்டிட்டு
எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த சுகர் சிரப் இன்னைக்கு ஒத்த கம்பி பதமோ ரெட்ட கம்பி பதமோ அப்படிலாம் நம்ம எடுக்க போய் போறது கிடையாது. இந்த சுகர் சிரப் லைட்டா பிசுப்பு பதம் வந்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்குள்ள நம்ம ஆற வச்சிருந்த இந்த பால்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு. ஆறின பால்ஸ் சூடா இருக்கிற இந்த சுகர் சிரப்ல போட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த தட்டி போட்ட 2 ஏலக்காய் தேவையில்லை, அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நல்ல சுகர் சிரப்ல ஏலக்காய் ஃபிளேவர் இறங்கிடும். அதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு இது எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. இந்த சுகர் சிரப்ல இந்த ஸ்வீட் நல்லா ஜம்முன்னு ஊறட்டும். இப்ப பாருங்க, 1 மணி நேரம் கழிச்சு லிட்டை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நல்ல சாஃப்டா பஞ்சு போல ஸ்பாஞ்சியான ரசகுல்லா டேஸ்ட்ல ஸ்வீட் ரெடி ஆயிடுங்க. பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ சாஃப்டா இருக்கு. உங்களுக்கு நான் அமுக்கி காட்டும் போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியா இருக்குன்னு. இப்போ இந்த ஸ்வீட்டை உடச்சு காட்டுறேன் பாருங்க, எந்த அளவுக்கு உள்ள சாஃப்டா இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு அப்படியே நம்ம ரசகுல்லா டேஸ்ட்லயே இருக்குங்க. நல்ல ஜூஸியா டேஸ்டா சாஃப்டாவும் இருக்கும். இந்த ஸ்வீட்டை 2 நாள் வரைக்கும் வெளியிலே வச்சு சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாள் வரைக்கும் சாப்பிடலாம். கேட்டே போகாது, நான் எடுத்துக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு 2 கிலோ அளவுக்கு ஸ்வீட் கிடைச்சிருக்கு. நீங்களும் உங்க வீட்டில் இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.